ஹாய் गाइस இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒகேனக்கல்ல தான் இருக்கோம். இதுல என்ன ஒண்ணுனா கர்நாடகா பார்டரை காட்டுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்நாடகா பார்டர் நம்ம முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல, எது வரைக்கும் பரிசல்ல காட்டுறாங்கன்றதை நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இப்போ நாங்களே காட்டுவோம் எது கர்நாடகா பார்டர்னு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, கொஞ்சம் இல்ல ரொம்பவே பயமா இருக்கு. நான் வரலன்னா இவங்க கேட்கல என்ன. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் 300. இங்க இருந்து நம்ம கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு பிளேஸ் கூட்டு போவாங்க. அதுக்கு எவ்வளவு? ஆக்சுவலா இங்க வந்து இந்த ஏரியா வந்து செம்மையா இருக்குது. இந்த லொகேஷன் சூப்பர் லொகேஷன் இது. சோ போட்டோ வேணா அங்க கனெக்ட் பண்ணுங்க. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இதை கூட்டு போவாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 3500 ரூபா கிட்ட சம்திங் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரேட்டு பேசி தான் போனோம். ஒரு ஆளுக்கு இல்ல, அந்த பரிசலுக்கு ஒரு பரிசலுக்கு அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க. இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இதுல என்ன ஒண்ணுனா கர்நாடகா பார்டரை காட்டுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்நாடகா பார்டர் நம்ம முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல, இதுதான்டா கர்நாடகா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டின்னு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ கர்நாடகா பார்டர் எது வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க, எது வரைக்கும் பரிசலில் காட்டுறாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்களே காட்டுவோம் எது கர்நாடகா பார்டர்னு, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுல என்ன ஒரு மைனஸ்னா, இந்த பரிசலை வந்து அவங்க சொல்றபடியே நம்ம அப்படி இப்படி ஆடாம இந்த குரங்கு செட்டெல்லாம் பண்ணாம சைலண்டா உட்காந்து பார்த்துட்டு போனோம்னா அழகா இருக்கும். எந்த இடத்துல அழகா இருக்கு அந்த இடத்துல ஆபத்தும் இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா 150 அடி ஆழம், அதுக்கு மேலதான் இருக்கும்னு சொன்னாங்க. சோழி முடிஞ்சிரும் மக்களே, சோழி முடிஞ்சிரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப பார்க்க அழகா இருக்கு. இவங்க சுத்தி சுத்தி கூட்டு போறாங்க. இன்னொரு பிளஸ் என்னன்னா, இன்னொரு இடத்துல வந்து கேட் மாதிரி ஒன்று என்ட்ரி டிக்கெட் போட்டு பார்க்குறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் அவங்க கூட்டு போகிறாங்க. என்ன ஒன்று இதில் சுற்றி சுற்றி அந்த அழகாக பரிசலில் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ போய் பாருங்க. இப்போ அலோவ் பண்ணுறாங்களா என்னன்றது. இப்போ வந்து நிறைய தண்ணி இருக்கான். ஸோ அதனால் போகிறதுக்கு முன்னாடி அந்த கைட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த கைடு கால் பண்ணி கேட்டு போங்க. ரொம்ப அழகாக கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவேன் சேஃபாக. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் நாங்கள் இப்போ எப்போ கிளம்பணுன்றதை நீங்களே கேளுங்களேன். எப்போ கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில் 3 மணிக்கு கிளம்பணும். ஸோ சென்னையிலேருந்து நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. செம்ம வெயில், அதனால் பல்ல காட்டில் அடிச்சு மதியம் 2 மணி போல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பயங்கர வெயில், தண்ணி வேற நாங்கள் எடுத்துகிட்டு போகலையா, தாளிச்சிட்டோம். ஆனால் இதில் என்னென்னா நடுவில் பரிசலில் வந்து அவங்களே தண்ணி பாட்டிலு, ஜூஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. இதுவும் அங்கே ஒரு டாக்டிஸ் தான். அங்கங்கே கொண்டு வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போ நாங்கள் வாங்குவோம், ஏதோ மாங்காய், தண்ணி பாட்டில் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் வேணால் நீங்கள் வாங்கணுன்னா வாங்கலாம். அந்த தண்ணி கொட்டுறப்ப அந்த கிட்ட எடுத்துட்டு போய் அவங்க காட்டாங்க பாருங்க, அந்த சூப்பரா இருக்கும் அந்த அழகே தனி. இதுதான் மக்கள், இதுக்காக தான் நம்ம கண்டிப்பா போயே ஆகணும் அங்க. ஸோ இங்க பாருங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்க பாருங்க பயங்கரமா இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். நீங்க ஒரு வாட்டியாவது கண்டிப்பா போய் பார்த்தே ஆகணும் மக்களே. இது நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன். ஆமா, இவர் சத்தியம் பண்றாரு, நீங்க போய் பார்த்துருங்க. அதெல்லாம் இல்லை, நீங்க வந்து உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே போங்க. பட் டைமிங்லாம் கேட்டுட்டு போங்க. அந்த கைட் நம்பர் இவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அவருக்கு கால் பண்ணி இப்போ இருக்கா என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் போங்க. பட் பிஃபோராக போயிடுங்க. ரொம்ப வெயிலில் போய் மாட்டிக்காதீங்க. குழந்தைய வச்சுருக்கவங்க முக்கியமாக ரொம்ப ஒரு 2 மணி போலலாம் போய் மாட்டிக்காதீங்க. பிஃபோராக ஒரு 10 o'clock 11 o'clockலாம் அங்கே போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் இங்கே நைட்டு ஒரு 3 மணிக்கு கிளம்புனோம் நாங்கள். ஆனால் அங்கே போய் சேரவே 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இடம் கண்டுபிடிச்சி போக ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக போங்க, ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் மக்கள் நாங்களே சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம கர்நாடகா பார்டர் வரப்போகிறோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் கர்நாடகா பார்டரை காட்டுறேன்னு சொல்லி நம்ம கர்நாடகா பார்டர்கிட்ட போயிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட செகண்ட் ஹாஃப் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். அது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Love you guys. Take care. Bye bye guys.